ஹாய் ஹலோ சரோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நம்ம புதன்கிழமை ஒன்றும் விஷயம் நடக்கல. இப்போ உங்களை ரொம்ப லேட்டாக வந்தேன். வியாழக்கிழமை இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, நாங்கள் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வரிசையாக நிற்கல. ஸோ அந்த கேப்பில் வந்து ஒரு இளம் ஜோடி சொல்லலாம், ஒரு 10 தான் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ காரசாரமாக பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது பட்டுன்னு ஒரு சவுண்டு. என்னடா பார்த்தா அந்த பையன் அந்த பொண்ணு அடிச்சிட்டான். அவன் உய்யால சரி ஓகே ஏன் அடிச்சான் ஏன் அடிச்சான்னு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு ரியாக்ட் பண்ணல. அதுக்கு அழுகுது சாரி அப்படின்ட்டு. இவன் வந்து சொல்கிறான், எத்தனை தடவை சொன்னேன் அந்த மாதிரி செய்யாத அப்படின்ட்டு. நீ எப்படி சார் செய்யலாம், நான் அப்படி இருந்தால் என்ன ரெஸ்பெக்ட் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை. அப்புறம் அதை அப்படி கெஞ்சிக்கிட்டே அவன் பின்னாடியே போகுது. அவன் என்ன கையை உதறான் காலை உதறான், அதுக்கு வந்து கையை நீட்டுறான். எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கே நீங்கள் ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியவே இல்லையா? எப்பேற்பட்ட கோவமாக இருந்தாலும் ஒரு பொம்பளை அடிக்கிறாங்க, எந்த விதத்தில் அவன் சரின்னு தெரியல. அதுவும் இந்த வயசில். ரெண்டாவது வந்து பொண்ணுங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அந்த பையனுக்கு பிடிக்கலன்னா அதை செய்யக்கூடாது உங்களுக்கு தெரியல. அப்போ எதுக்கு வந்து சாரி கேட்குறீங்க லாஸ்ட்டில்? அவன் சொல்கிறதே செய்யலாம், அவங்க விருப்பம் வந்து அர்த்தம். அதை விட்டுட்டு அவன் வேலைக்கு போயிடலாமே. தேவையில்லாமல் அங்கிட்டு ஒரு இது வேலையை பார்த்து இங்கிட்டு ஒரு வேலை பார்க்கறதுக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜெனியூனாக இருக்கணுங்கிற நினைப்பு மட்டும் எந்த லேடிஸ்க்கும் வரலதான் எனக்கு தெரியல. சாரி சில லேடிஸ்க்கு வந்தது எனக்கு தெரியல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ் அவங்க பெஸ்டி அப்படின்னு பேசுறீங்க. ஆனால் பையன் வந்து அதே மாதிரி செஞ்சால் கோவப்படுவீங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாங்க. சரி ஓகே பாய். காமன் லைஃப் பர்சன் வீடியோ வந்து விடைபெறுகிறேன்.